ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தியானிக்கிற தியானம், சோதனையை ஊழியக்காரர்கள் எப்படி சகிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்கு வேண்டிய தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சோதனை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சோதனை வருகிறது, ஊழியக்காரர்களுக்கும் சேர்த்துதான். ஆனால் அந்த சோதனையை சகித்து மீண்டு ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை செய்யதான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். உதாரணமாக பவுலை குறித்து நம்ம எடுத்துக்கொள்வோமானால், பவுல் பாருங்க, அவருக்கு வருகிற சோதனையை எப்படி சகித்து வெற்றியுள்ள ஊழியத்தை செய்தார் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பவுலின் கைகளினால விசேஷித்த அற்புதங்களை கர்த்தர் செய்தருளினான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதற்கு பவுல் செய்த தியாகம் என்ன, அந்த சோதனையை சகித்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது, முதலாவது பவுலுக்குள்ள நல்ல ஒரு அனுதின ஜெபம் இருந்தது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்ப பாருங்க, அனுதினமும் ஜெபத்திலும் ஊழியத்திலும் அவர் என்ன செஞ்சிருக்க, பவுல் அவர் அனுதினமும் ஜெபிக்கிறதுலையும் ஊழியம் செய்கிறதுலையும் கவனம் செலுத்தினார். அனுதினமும் ஜெபம், அனுதினமும் ஊழியம். ஆமா, மூன்றாவது அவர் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த உலகத்தை அவர் பெருசா நினைக்கலைங்க. ஆமா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க, ஆகிலும் எனக்கு லாபமா இருக்கிற எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இந்த உலகத்தை நஷ்டம் என்று நம்ம எண்ணும் போதுதான் சோதனை நம்ம சகிக்க முடியும். அதே போல பவுலுக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவரை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் இருந்ததாக 6ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். அவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. அது மாத்திரமல்ல, 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ சோதனை நம்ம சகிக்க வேண்டாம். பவுல் செய்தது என்ன, பரலோகத்தை தான் அவன் லக்காக வைத்திருந்தான். ஆமா, எனக்குன்னு ஒரு பரலோகம் இருக்கு, அது போதும் என்று அவன் நினைத்ததுனால தான், தீர்மானித்ததுனால தான் அந்த சோதனையை அவனால சகிக்க முடிஞ்சது. சிலர் இந்த பூமியை இலக்கா நினைச்சிருப்பாங்க, அவங்க இப்படி பண்ணணும், அவங்க பண்ணியிருக்காங்க, இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்குன்னு கர்த்தர் பரலோகத்தை வைத்திருக்கிறார் என்ற ஒரு லக்காக பவுல் அவன் என்ன செய்யறான், அவன் தீர்மானித்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆமா, அது மாத்திரம் இல்ல, 14ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமா, அழைத்த அழைப்புல அவன் என்ன செய்யறான், உறுதியா இருக்கிறான். ஆமா, அழைத்தவர் எந்த ஊர்ல அழைத்திருந்தாலும் அந்த அழைப்புல அவன் உறுதியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமா, அதே போல இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமா, 13ஆம் வசனம், சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. ஆமா, பின்னாடி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சோதனை கண்டிப்பா இருக்கும், நடந்திருக்கும். ஆமா, அதையே நம்ம நினைத்து பார்க்க கூடாது. எல்லாம் மறந்துட்டு முன்னாடி இனிமேல் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும்போதுதான் வருகிற சோதனையை நம்ம சகித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். அது மாத்திரம் கடைசியாக பாருங்க, 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காக நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக. அப்ப நம்ம எவ்வளவு நமக்கு ஆண்டவரை குறித்து நமக்கு எவ்வளவு தெரியுமோ, எவ்வளவு நமக்குள்ள ஒரு தாளந்தை திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படியோ அதை நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். அவன் மற்றவங்களை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறவர்களாக அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்தான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆமா, ஒவ்வொருவனுக்கும் 5 தாளந்தை ஒருத்தனுக்கு கொடுத்தாப்படி, 2 தாளந்தை கொடுத்தாடி, 1 தாளந்தை கொடுத்தாப்படி. அப்போ மற்றவங்களை நம்ம காப்பி அடிச்சு ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் உனக்கு என்ன அறிவு கொடுத்திருக்காரு, என்ன விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம கரெக்டா செஞ்சாவே
நம்ம சோதனையை சகித்து ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். ஆகையால் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல எல்லாருக்கும் பெரிய ஊழியரா இருந்தாலும், சிறிய ஊழியர் எல்லாரும் ஆண்டவர் ஒரே விதத்துல தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம. அந்த சோதனைகள் எல்லாருக்கும் உண்டு. சோதனையை அனுமதிக்கிறார். ஆனா சோதனையை அனுமதிப்பது எதுக்காகனா, நம்மை உருவாக்கி ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை செய்வதற்காக தான். அந்த சோதனையை நம்ம என்ன செய்யணும்? சகித்துக் கொள்ள வேண்டும். சகித்துக் கொள்ள வேண்டுவதற்கு சகித்துக் கொள்வதற்கு என்ன சொல்றார் அப்படின்னா, நமக்குள்ள நம்ம செய்ய வேண்டியது என்ன? அனுதின ஜெபம் இருக்கணும். தினமும் ஒரு ஆளுக்கு சத்தியத்த சொல்லணும். இந்த உலகத்த நஷ்டம் என்று நம்ம எண்ண வேண்டும். நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும் நம்ம. நமக்குன்னு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ப நம்ப பார்க்கணும். அதேபோல பின்னானவைகள நம்ம என்ன செய்யணும்? மறந்துடணும். பின்னாடி இப்படி நடந்துச்சு. அதே மாரி இப்பயும் நடக்கும் அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு பிரச்சனையில அகப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு காரியங்களில நம்ப என்ன செய்வோம்? எதற்கு ஏதாவது துன்புறுத்தப்பட்டிருப்போம், இல்ல அவமானப்படுத்தப்பட்டிருப்போம். அதையும் நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் மறந்து, இனிமேல் கர்த்தர் என்ன நல்ல ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை செய்ய வைப்பார்ன்னு சொல்லி, விசுவாசத்தோட நம்ம கடந்து செல்ல வேண்டும். அதேபோல நம்மளுக்கு அதான் சொல்றாப்படி, பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி சொல்லி நம்ம பார்த்தோம். கடைசியாக பார்க்கும்போது, இலக்கை நோக்கி நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை நம்ப கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நாம் அதேபோல ஆகிலும் நாம் எதுவரையிலும் தேறியிருக்கிறோமோ, அது முதல் ஒரே ஒழுங்காக நடந்து கொண்டு, ஒரே சிந்தையாய் இருப்போமாக. நம்ம சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கணும். அப்படின்னு சொல்லி நாம் இருக்கும்போது, பவுல் சோதனையெல்லாம் மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை செய்தது போல, நாமும் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.